Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A பேசிக் புக் லிஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், எந்தெந்த புக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த புக் எந்த டாபிக் நம்ம வந்து படிக்கலாம், ஏன்னா மெயின் சிலபஸ்லாம் மாற்றிருக்காங்க, நான் படிக்கிற புக்கே சரியாக இருக்குமா சரியாக இருக்காதா, இந்த குழப்பம் எல்லாருக்குமே மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். முக்கியமாக நான் வச்சிருக்க புக்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 4 குரூப் 1 நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த புக்ஸை குரூப் 2க்கு அப்ளை பண்ண முடியுமா, ஒரு அகாடமி போயிருக்கேன், நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்ளை பண்ண முடியுமா, ஸோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் என்ன புக்ஸ் நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, சரி ரைட், பார்க்கலாம். அண்ட் குரூப் 2 2A ஜூன் 25 ஒரு ஆன்லைன் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஜூலை 1 டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க வித் ஆஃபர் ப்ரைஸ், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, புக் லிஸ்ட் நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு விஷயம் பண்ணிடணும். இந்த விஷயம் பண்ணாதான் நம்ம என்ன புக்கு படிக்கிறோம், என்ன விஷயம் கொண்டு போயிட்டுருக்கோம் எல்லாமே டீட்டெயிலாக வந்து புரியும். ரொம்ப சிம்பிள், சிலபஸ் டீகோட் பண்ணுறது. ஓகே, ப்ரிலிம் சிலபஸ், மெயின் சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த சிலபஸை கம்ப்ளீட்டாக வந்து படிங்க. அது குரூப் 2வாக இருக்கலாம், 2Aவாக இருக்கலாம், ப்ரிலிம்ஸாக இருக்கலாம். ப்ரிலிம்ஸில் 10 யூனிட் கொடுத்துருப்பாங்க, அண்ட் குரூப் 2 கொடுக்கப்பட்டிருக்கும், 2A ஒரு விஷயம் வந்திருக்கும். எல்லா டாப்பிக்கும் கம்ப்ளீட்டாக படிங்க. இதை மோஸ்ட்லி யாரும் பண்ணுறது கிடையாது. ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம ஜாயின் பண்ணுறோம், ஒரு கிளாஸுக்கு போகிறோம், என்ன கொடுக்குறாங்க அதை படிக்கிறோம். அதெல்லாம் தாண்டி செல்ஃபாக ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணாதான் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். உங்களோட உழைப்பு கரெக்டான வழியில் போய்கிட்டு இருக்கணும். ஸ்பீட் டஸ் நாட் மேட்டர், ஃபார்வர்ட் இஸ் ஃபார்வர்ட். ஸோ எப்படி பண்ணாலும் பரவாயில்லை, கரெக்டாக நம்ம பண்ணியாகணும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு விஷயம், குரூப் 2க்கும் 2Aக்கும் ப்ரிலிம்ஸ்க்கும் என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் கம்ப்ளீட்டாக படித்து டீகோட் பண்ணுங்கள். அதை பண்ணும்போது தான் ஒரு டாப்பிக்கும் வந்து புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், நான் வந்து கொடுத்துருக்கேன், இது 2Aவோட சிலபஸ். ஓகேவா, இந்த இடத்துல குரூப் 2A மெயின் சிலபஸ் யூனிட் நம்பர் 1, யூனிட் நம்பர் 2, யூனிட் நம்பர் 5. இப்போ இந்த இடத்துல வீடியோ புதுசாக பார்க்குறவங்க, ஒரு பிகினர் எதுவுமே பார்க்காம இதை வந்து பார்க்கும்போது யூனிட் நம்பர் 1னா என்ன, 2னா என்ன, 5னா என்ன ஒன்றுமே புரியாது. அப்படின்னா என்ன, டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் நீங்கள் இன்னும் பார்க்கல, போய் சிலபஸ் எடுங்க. மெயின் சிலபஸில் யூனிட் நம்பர் 1 என்ன கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள், இது குரூப் 2Aவோட 2ஓட சிலபஸ் கொடுக்கப்பட்டிருக்கா. யூனிட் 1னா ஹிஸ்ட்ரி, அடுத்தது யூனிட் 2 கொடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா தமிழ் சொசைட்டி, யூனிட் நம்பர் 3 சோஷியல் இஷ்யூஸ். இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கும் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன விஷயம் இருக்குது, இந்த டாபிக் மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்களை கம்ப்ளீட்டாக எல்லாருமே ஃபுல்லாக வந்து படிக்கணும். அப்படி படித்தா மட்டும்தான் நாம் படிக்கிற புக்ஸோ நாம் படிக்கிற டாப்பிக்கோ சரியாக இருக்கா சரியாக இல்லை இந்த விஷயம் தெளிவாக வந்து புரியும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி வந்து படிக்கிறீங்க. ஹிஸ்ட்ரியில் இந்த கர்நாடிக் வார் அப்படின்ற விஷயம் வந்துருக்கா. இந்த கர்நாடிக் வார் ப்ரிலிம்ஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க, சிலபஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இதுக்கு முன்னாடி கேள்விகள் நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, டைரெக்டாக இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த கர்நாடிக் வார் 8th புக்கில் கவர் ஆகுதா, 11th புக்கில் கவர் ஆகுதா. அப்போ அந்த புக்கில் ஒரு டாப்பிக்கை படிக்கும் போது இது சிலபஸில் கவர் ஆகுதா ஆகலையா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தான் வந்து தெரியணும். ஒரு யூடியூப்பில் இருக்கவங்களோ மற்றவங்களோ ஈஸியாக வந்து போட்டுடலாம். இப்போ நானும் வீடியோ வந்து போட தான் போகிறேன் கம்பேர் பண்ணி. பட் அது எல்லாமே நீங்களாக பண்ணால் இன்னும் பெட்டராக வந்து பண்ண முடியும். அப்கமிங் வீடியோவில் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் என்னென்ன விஷயங்கள் சிமிலராக இருக்குது, என்ன புக்ஸ் ஒன்றா வந்து படிக்கலாம் எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்களும் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிடணும். ஓகே, அடுத்த விஷயம் பாருங்கள், இப்போ பார்ட் பி நீங்கள் படிக்கும்போது மேக்ஸ் வந்து கவர் பண்ண போகிறீங்க ஆப்டிடியூடில். இதில் ஆல்மோஸ்ட் ப்ரிலிம்ஸ்க்கும் சேர்ந்த மாதிரி வந்திருக்கும். இதை நான் ஏன் படிக்க சொல்கிறேன், சில பேர் யோசிக்கிறது, ப்ரோ ப்ரிலிம்ஸுக்கே நாக்கு தள்ளுது ப்ரோ, மெயின்ஸ் ஏன் நான் வந்து படிக்கணும். உங்களை யாருமே நான் மெயின்ஸ் இப்போ படிக்க சொல்லலை. ஏன்னா இருக்கிறது 75 நாள் தான் வந்துருக்கு. ப்ரிலிம்ஸ் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். பட் ஒரு டாப்பிக்கும் நீங்கள் நோட்ஸ் எடுக்க போகிறீங்க. இப்போ கர்நாடிக் வார் இருக்குது, மைசூர் வார் இருக்குது, 1857 ரிவால்ட் வந்து இருக்குது. ஓகேவா, இப்போ இந்த டாபிக் படிக்கும் போது ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க, மெயின்ஸ்க்கும் டாபிக் கவர் ஆகுது, மெயின்ஸ்க்கு நீங்கள் படிச்சாகணும். இப்போ கர்நாடிக் வார் இருக்குது அப்படின்னா இந்த 3 கர்நாடிக் வார் என்ன ட்ரீட்டி போட்டிருக்காங்க, யார் சண்டை போட்டிருக்காங்க, ஃப்ரெஞ்சு என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க, சந்தா சாஹிப் எப்போ உள்ளே வந்தார், இந்த மாதிரி விஷயங்கள் ப்ரிலிம்ஸ்க்கும் வேணும், மெயின்ஸுக்கும் வேணும். ஓகே, அப்போ படிக்கிறப்பயே இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 2த்துக்கும் கவர் பண்ண போகிறீங்க. ரிவால்ட் படிக்கிறீங்க, இது 2த்துக்கும் கவர் பண்ணி ஆகணும். அவங்க ஒரு மார்க் போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு மெயின்ஸ் போகும்போது உங்கள் ப்ரிப்பரேஷன் இன்னும் ஈஸியாக வந்து போகும். ஓகே, இப்போ தனித்தனியாக நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் படிக்கிறப்ப மட்டும் மார்க் பண்ணிட்டே வாங்க. இந்த டாபிக் 2மே கவர் ஆகுது. எஸ், ப்ரிலிம்ஸ்க்கு இருக்குது, மெயின்ஸ் இருக்குது, அண்ட் இன்டர்வியூ பார்க்க போகிறோம். பாலிட்டி படிக்கிறீங்க, பாலிட்டி மெயின்ஸ் படிக்கிற டாப்பிக்கும் ப்ரிலிம்ஸ் டாப்பிக்கும் ஆல்மோஸ்ட் சேம் தான். அதே புக்ஸை ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. அப்போ என்ன பண்ணி ஆகணும், ஒரு டாப்பிக்கும் டீகோட் பண்ணி வச்சுக்குவாங்க. எஸ், இது வந்து ப்ரிலிம்ஸ் கவர் ஆகுது, இது மெயின்ஸ் கவர் ஆகுது, இது ப்ரிலிம்ஸில் ஒரு 40% கவர் ஆகுது, இதே டாபிக் 60% மெயின்ஸ் கவர் ஆகுது. இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தான் புரியணும். நீங்கள் அதை பண்ண போய் தான் கரெக்டாக வந்து பண்ண முடியும். இப்போ 2க்கு வந்து பாருங்கள், யூனிட் நம்பர் 1, 2, 3, 5, 6 கொடுத்துருக்கேன். இது எல்லாம் ஃபோக்கஸ் வித் ப்ரிலிம்ஸ் அப்புறம் மாதிரி கொடுத்துருக்கேன். ஏன், உங்களுக்கு இதே டாபிக் மெயின்ஸுக்கும் படிப்பீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் டிகிரி லெவல் அப்படி கொடுக்கும் போதும் நிறைய விஷயங்கள் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் காமனாக தான் போய்கிட்டு இருக்கும். ஓகே, சரி, என்ன புக் லிஸ்ட் நம்ம வந்து படிக்கலாம் பார்த்துலாமா. இது ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கலாம். அண்ட் மெயின்ஸ்க்கு நம்ம சேர்த்து வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஓகே,
ஃபஸ்ட்டு விஷயம் என்னங்க படிக்கணும்? புக் லிஸ்ட்டில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொடுக்கப்பட்டிருக்கா? தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கு 16 12 வரைக்கும் புது புக் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டவுட்டே வேண்டாம். புது புக் படிக்கலாமா, பழைய புக் படிக்கலாமா, டவுட்டே வேணாம். 2019 அப்புறம் கொடுக்கப்பட்டிருக்க தமிழ் புக்கை 16 12 வரைக்கும் அட்டை டு அட்டை ஃபுல்லாக படிச்சதோ ஆகணும். ஓல்டு புக் படிக்க வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே வழி இருக்குது. நீங்கள் புக் எடுத்து படிக்க வேண்டாம். ஒரு 10 வருஷம் பேப்பர் நம்ம டெலகிராமில் அவைலபிளாக இருக்குது. அந்த பேப்பர் மட்டும் கரெக்டாக நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒரு 30 பேப்பர் கிட்டே இருக்குது. ஓகேவா? 30 × 100 எவ்வளோ வருது உங்களுக்கு? ஒரு 3000 கேள்வி கிட்டே வருதா? இந்த 3000 கேள்விகளும் நீங்கள் ஸ்ட்ராங்காக படிச்சிட்டிங்கன்னா ஓல்டு புக்கு ஃபுல்லாக முடிச்ச மாதிரி ஆகிடும். இது ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருந்து பாருங்கள். இது ரெண்டும் முடிச்சுட்டு நடந்து முடிஞ்ச குரூப் 4 ஃபேஸ் பண்ணி பாருங்களேன். 95 கிட்டே வந்து போட முடியும். அப்போது ப்ரிப்பரேஷன் இதுக்கே போதுமானதாக வந்திருக்கும். 100 மார்க் பிலிம்ஸ்க்கு கையில் கிடச்சாச்சு. அடுத்தது இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் மட்டும் படித்தா போதுங்க. அதுக்கான லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன், டெலகிராமில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த பிடிஎஃப் மட்டும் பார்த்தாலே போதும். எல்லாமே கம்பைல் பண்ணி வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 25 போயமா அதை மட்டும் படிங்க, 14 ப்ரோஸா அதை மட்டும் பார்த்தா போதுமானதாக வந்திருக்கும். ஓகே. அடுத்தது மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ளஸ் எஸ்சிஆர்டி புக்ஸ். இந்த இடத்துல சமச்சீர் புத்தகம் நீங்கள் குரூப் 4க்கும் குரூப் 1க்கும் என்ன புக் ப்ரிப்பேர் பண்ணீங்களோ உங்கள் நோட்ஸ் இருக்குதோ அதை தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இங்கே கிடையாது. சில பேர் யோசிக்கிறது நாங்கள் டிகிரி லெவல் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், ரீசெண்டாக பேப்பர் டஃப் ஆகிட்டு போயிட்டுருக்கு, சமச்சீர் போதுமானு கேட்டால் எஸ், இங்கே தான் முக்கியமான ஃபோக்கஸே பண்ணியாகணும். ஃபார் எக்ஸாம்பிள் 75 கேள்விகள் கேட்குறாங்க குரூப் 2 பிலிம்ஸில் மேக்ஸ் இல்லாமல். ஓகே. இந்த 75 கேள்விகளில் ஒரு 15 கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எடுத்து வச்சலாமே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. அப்போது 60 கேள்விகள் இருக்குது. இந்த 60 கேள்விகளில் 30ல் இருந்து 34 கேள்விகள் சமச்சீர் புக்கை பேஸ் பண்ணி தான் நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ கேள்விகள் கேட்குறாங்க. நமக்கு கட் ஆஃப் ரீச் பண்ணுறதுக்கு இது பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் நீங்கள் என்ன பண்ணணும்? பிலிம்ஸ்க்கோ மெயின்ஸுக்கோ இதுதான் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். இப்போ மெயின்ஸ் நம்ம வந்து பார்க்கலாமே. மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் குரூப் 2க்கு டிஸ்கிரிப்டிவ் கொடுத்துருக்காங்க. என்னதான் டிஸ்கிரிப்டிவ் டிகிரி லெவலில் கொடுத்துருந்தாலும் ஒரு 10 பாயிண்ட் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா அந்த 10 பாயிண்டில் ஒரு 4-5 பாயிண்ட்டு சமச்சீர் புக்கை பேஸ் பண்ணி தான் நீங்கள் கொடுத்தாகணும். குரூப் 2ஏக்கு அப்ஜெக்டிவ் ஆப்வியஸாக நீங்கள் பிலிம்ஸை சமச்சீர் புக்கை ஒதுக்கவே முடியாது. அதே நோட்ஸ் தான் படிக்க போகிறீங்க. அப்போ குரூப் 4க்கும் குரூப் 1க்கும் என்ன புக்ஸ் நீங்கள் படிச்சிங்களோ தாராளமாக அதே நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகே. என்னென்ன புக்ஸு வந்து பாருங்கள். சமச்சீர் புத்தகமில் 6லேருந்து 12 வரைக்கும் சோஷியல் சயின்ஸு மேக்ஸு. இன்கேஸ் சமச்சீர் புக்ஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று, கூகுளில் எல்லாமே பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது, அதை எடுத்துக்கலாம். இல்லைனா எதனா ஒரு அகாடமியில் SERT அப்புறம் அவங்க வந்து கம்பைலேஷன் போட்டிருப்பாங்க. இந்த SERT புக்ஸு அந்த அகாடமியோட புக்கு கிடையாது. ஒரு அகாடமியும் சமச்சீர் புக்கை கம்பைல் பண்ணி ஒரு புக்காக கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி இருக்குது. பாலிட்டியில் 6 12 வரைக்கும் இருக்குது அப்படின்னா சமச்சீர் புக் வாங்கும்போது தனித்தனி நீங்கள் வந்து வாங்குவீங்க. பட் அகாடமி என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த 6 12 வரைக்கும் மொத்தமாக கம்பைல் பண்ணி ஒரே புக்காக கொடுத்துருப்பாங்க. எந்த அகாடமினாலும் ஓகே தான், நிறைய வந்திருக்கு. சுரேஷ் அகாடமி, அதியமான், நம்ம ரிவ்யூ வந்து போட்டிருப்போம். எதுவாக இருந்தாலும் SCRTன்னு போட்டிருக்கேன்னா நம்பி நீங்கள் வாங்கலாம். ஏன்னா சமச்சீர் புக்கோட காப்பி தான் அங்கே இருக்க போகுது. கட் காப்பி பேஸ்ட் பண்ணி அதுதான் ரெடி பண்ணி கொடுத்துருக்க போகிறாங்க. சமச்சீர் புக் இல்லாதவங்க அதை ரெஃபர் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? அது உங்கள் சாய்ஸ். அடுத்தது 11th and 12th பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிரஃபி, எக்கனாமி, நெக்ஸ்ட்டு அறிவியலும் பண்பாடும் எத்திக்ஸ், இதை கவர் பண்ணி ஆகணும். இதில் ஒரு சில புக்குக்கு வால்யூம் 1 and 2 அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. 2 வால்யூமே வந்து நகை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் மாறி மாறி வந்து கொடுத்துருப்பாங்க, பாயிண்ட் வந்து மாறும். இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்க சிலபஸ் பொறுத்த வரைக்கும் எக்கனாமிலாம் நீங்கள் 11th புக்கும் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணணும், 12th புக்கும் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா 1991 ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, FRBM ஆக்ட் கொடுத்துருக்காங்க, ENAM கொடுத்துருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் வெளியே போனாலும் முக்கால்வாசி நீங்கள் இந்த புக்ஸை முடிச்சுட்டு தான் வெளியே வந்து போகிற மாதிரி இருக்கணும். ஓகே, ரைட். அண்ட் ஓல்ட் எடிஷனில் ஹிஸ்ட்ரி 11th and 12th மஸ்ட் கம்பல்சரி. முக்கியமாக மாடர்ன் ஹிஸ்ட்ரி புது சிலபஸ் கொடுத்துருக்காங்க. எஸ், இங்கே பாருங்கள் வெங்கடேஷன் இருக்குது, ஸ்பெக்ட்ரம் இருக்குது. இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஓல்டு புக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் மாடர்ன் ஹிஸ்ட்ரி, ஃபார் பிலிம்ஸ் குரூப் 2, 2A அண்ட் பிலிம்ஸ் மெயின்ஸுக்கும் சரி. ரைட்டா? இந்த கர்நாடிக் வார், மைசூர் வார், ரிவால்ட்டு, இது நிறைய விஷயங்கள் இங்கே தான் கொட்டி கிடக்குது. இதை முடித்தாலே போதுமானதாக வந்திருக்கும். அடுத்தது சோஷியல் 10th வந்து முடிச்சுக்குவாங்க. முடிச்சுதா? இது பிலிம்ஸ் லெவலில். நெக்ஸ்ட்டு முக்கியமான சோர்ஸ் யார் தெரியுங்களா? இவர் தாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நடப்பு நிகழ்வுகள் எப்படி படிக்கலாம், என்ன சோர்ஸ் படிக்கலாம், தனியாக நான் வீடியோ கொடுக்குறேன். கரண்ட் அஃபேர்ஸை ஸ்கிப் பண்ணாதீங்க. குரூப் 1 குரூப் 2 கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டா எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணவே முடியாது. நான் ஏன்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட்டு இதுக்கு அடிஷ்னலாக என்ன புக்ஸ் நான் வந்து படிக்கலாம்? இந்தியன் பாலிட்டிக்கு புக்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ரஷ்மிகாந்த் இங்கிலீஷ் மீடியம், பிரகதீஷ் தமிழ் மீடியம். இந்தியன் எக்கானமி சங்கர் கணேஷ் 2 மீடியம் அவைலபிளாக இருக்குது, அதை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சங்கர் கணேஷ் கருப்பையன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் பிரகதீஷ் தமிழ் மீடியம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அமேசான்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 11th NCERT கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? இது மெயின்ஸுக்கு தான் தேவைப்படும், பிளெயின்ஸ்க்கு தேவைப்படாது. நான் ஏன் சொல்கிறேன், அதை வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி, ஸ்பெக்ட்ரம் அண்ட் வெங்கடேஷன். சோஷியல் இஷ்யூஸ் ராம் அகுஜா, தமிழி,
ப்ராக்டிஸ் பப்ளிகேஷன் இதை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி சமச்சர் புக்லேயும் நிறைய டாபிக் கவர் ஆகுது. ஒரு பாப்புலேஷனோ ஒரு மைக்ரேஷனோ இல்லை அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் 9th 11th 12th அதிகமாக கொடுத்துருக்காங்க. அங்கெல்லாம் முடிச்சுட்டு தான் இதை நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஜியோகிராஃபி 11th and 12th அண்ட் இந்த விஷயங்கள் லாஸ்ட்டாக வந்து பார்த்துக்கலாம். இப்போ இதுக்குள்ளே ரொம்ப வந்து போக வேண்டாம். ஓகே ரைட். நான் சிலபஸ் ஏங்க படிக்க சொன்னேன்னா, இப்போ இந்த விஷயம் பாருங்கள், இப்போ எக்கனாமி வந்து இருக்குது. ஓகேவா, இந்த இடத்துல ஒரு டாப்பிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் FRBM ஆக்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்கனாமி புக்கு வந்து வாங்குறீங்க சங்கர் கணேஷில், 12th புக்லேயும் FRBM ஆக்ட் ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்பாங்க 2003 அண்ட் 12th புக்கில் இருக்குது, சங்கர் கணேஷில் கொடுத்துருக்காங்க. பட் அந்த புக்கு நீங்கள் ஃபுல்லாக படிக்க வேணாம், அந்த டாபிக் மட்டும் கண்டுபிடிச்சி படித்தா போதுமானதாக வந்திருக்கும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்கனாமி என்ன விஷயம் அதை மட்டும் பார்த்தா போதுமானதாக இருக்கும். நல்லா பாருங்கள், 1991 ரிஃபார்ம்ஸ் ஓவர்வியூ மட்டும் அப்படி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னங்க, LPG உள்ளே வந்து இப்போ நகை வருது. 12th புக்கில் படிச்சிருப்பீங்களா? எஸ் படிச்சிருக்கீங்க. 11th புக்கில் ஒரு சாப்டரே இருக்குது, லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், அதாங்க உலக மயமாக்கல், தனியார் மயமாக்கல், அந்த விஷயங்கள்லாம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது 1991 ரிஃபார்ம்ஸ் அப்படின்னா நீங்கள் வேறு சிலபஸ் அப்படின்னு கிடையாது, நீங்கள் படித்த புக்லேயே கண்டென்ட் வந்திருக்கு. அப்போ அந்த விஷயத்துக்கு சிலபஸ் டீகோட் பண்ணாமல் தான் கிளியராக வந்து புரியும். இப்போ ஈனம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஈனம் புக்கில் ஃபுல்லாக வந்திருக்காது, ஒரு மேலிடமாக கொடுக்கப்பட்டிருப்பாங்க. என்ன பண்ணலாம், ஒரு வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு சில விஷயங்கள் வெளியே போய் தான் பார்த்தாகணும். நெக்ஸ்ட்டு நேஷனல் ரூரல் கேரண்டி ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. HTA வந்திருக்கு. இந்த HTAலாம் புக்ஸில் ஓல்டு இண்டெக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இன்னும் மார்க்கெட்லேயும் ஒரு புது புக் யாரும் வந்து ரிலீஸ் பண்ணலை. பட் இது எல்லாமே மெயின்ஸ்க்கு நீங்கள் போக போக நம்ம எல்லாமே சோர்ஸ் ரிவீல் பண்ணிக்கலாம், அதை ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ண முடியும். பட் அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் கையில் இருக்கோ அதை முடிச்சிருங்க. ஓகேவா, இப்போ டாபிக் ஃபுல்லாக இருக்குது. இந்த டாப்பிக்கில் நம்ம கையில் என்ன புக்ஸ் இருக்குது, சமச்சர் புக்ஸ் இருக்கா, எக்கனாமிக் புக்ஸ் இருக்கா, அந்த புக்கில் எந்த டாபிக் கவர் ஆகுதோ அதை ஃபுல்லாக முடிச்சு வைங்க. அது பண்ணாலே போதுமானதாக வந்திருக்கும். இப்போது ஜியோகிராஃபி வந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், இப்போ IUCN கொடுத்துருக்காங்க, COP 28 கொடுத்துருக்காங்க. இந்த COP 28லாம் சமச்சர் புக்கில் இருக்காது, ஏன்னா இது இப்போ வந்து ஒரு விஷயம். கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியாகணும். ஸோ கூகுளில் போய்ட்டு COP 28 அப்படின்னா என்ன, பாரிஸ் அக்ரிமெண்ட் சமச்சர் புக்கில் பார்க்க முடியும், ஏன்னா 2015 உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. பட் ஃபுல்லாக இருக்காது. அது முக்கியமான எய்ம் என்ன, அந்த விஷயங்கள் வந்து பின்னாக இருக்காது. WWFனா என்ன, சைட்ஸ்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் பாதி இருக்கும், பாதி இருக்காது. அப்போது ஒரு டாப்பிக்கும் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு எங்கே வந்து படிக்கலாம், எப்படி படிக்கலாம், அதை பண்ணாமல் தான் வந்து புரியும். ஒரு 6th 12th வரைக்கும் ஜியோகிராஃபி ஃபுல்லாக படித்தாலுமே ஃபுல்லாக நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆனால் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, என்ன சோர்ஸ் இருக்குது, என்ன நீங்கள் படிக்க போகிறீங்க. இப்போ சாயில் அப்படி கொடுத்துருக்காங்க. 10th புக்கில் சாப்டர் 3 நினைக்கிறேன், சாயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அலுவியல் சாயில், பிளாக் சாயில், நிறைய சாயில் வந்திருக்கும். அப்போ சாயில்னா என்ன, எங்கே வந்து இருக்குது, கிளைமேட்டு 10th புக்கில் செகண்ட் சாப்டர் மான்சூன் பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்தியா கிளைமேட் பற்றி ஃபுல்லாக வந்திருக்கும். ரிவர் சிஸ்டம் அப்படின்னா என்ன, கங்கா, கோதாவரி, யமுனா பற்றி தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு விஷயங்களும் அக்ரிகல்ச்சர், கிராப்ஸு, லைஃப் ஸ்டாக்ஸு, ஃபிஷரிஸு 4th சாப்டர் வந்திருக்கு 10th புக்கில். அப்போ ஆல்மோஸ்ட் சமச்சர் புக்லேயும் முக்கியமான விஷயங்களும் கவர் ஆகிடுது. பொல்யூஷன் பற்றி கொடுத்துருக்காங்க, 12th புக்கில் கவர் ஆகுது. இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கும் தனித்தனியாக கண்டுபிடிச்சாதான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும். நிறைய பேர் பண்ணுற தப்பே, சிலபஸ் யாரும் படிக்கிறது கிடையாது. நானும் படிக்கிறேன், எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன், டெஸ்ட் ஜாயின் பண்ணுறேன், கிளாஸ் ஜாயின் பண்ணுறாங்க. ஆனால் சிலபஸ் நீங்களாக டீகோட் பண்ணாதாங்க அதை பண்ண முடியும். நான் பண்ணி வீடியோ போடுறேன், பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பண்ணுங்கள். இப்போ 73rd அமெண்ட்மெண்ட் இருக்குது. 73rd அமெண்ட்மெண்ட் என்ன, பஞ்சாயத்து இருக்கா, முனிசிபாலிட்டி இருக்கா, 6th புக்கில் இருக்குது, 9th புக்கில் இருக்குது, 11th புக்கில் இருக்குது. பட் எது நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து படிக்கணும், அது ரொம்ப வந்து முக்கியம். 11th மட்டும் படித்தா போதுமா, கிடையாது. 6th புக்கு ரெஃபர் பண்ணி ஆகணும், 9th புக்கு ஃபுல்லாக வந்து படிக்கணும். இந்த ஒரு விஷயமும் கரெக்டாக எடுத்தால் மட்டும் தான் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே, இப்போ சயின்ஸ் சேர்க்கலாம், நிறைய விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் தான் டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. இப்போ PVCன்னு கொடுக்கப்பட்டிருக்கா, பெட்டின் இருக்கா, நைலான் இருக்கா, கூகுள் போங்க. டெஃப்லான் அப்படின்னா என்ன விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, நோட்ஸ் எடுங்க, முடிஞ்சு போச்சு. டெஃப்லான் இதுக்கான யூசஸ் வந்து பின்னாக இருக்குது, இதுக்கான அப்ளிகேஷன், இதில் பாசிட்டிவ், இதில் நெகட்டிவ், இந்தியாவில் ஸ்கீம் போட்டிருக்காங்க. சிம்பிள், ஒரு நோட்ஸ் மாதிரி மேக் பண்ணால் ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். ஓகே, இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கும் தனித்தனியாக பிரித்து நம்ம நிச்சயமாக வீடியோ நம்ம வந்து கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சொன்ன பேசிக்கான புக்ஸ், சமச்சர் புத்தகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரிலிம்ஸ் 70 நாட்களில் ப்ரிலிம்ஸுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். சமச்சர் புக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணாலே இப்போ மெயின்ஸுக்கும் ஒரு 40-50% ஆல்மோஸ்ட் நீங்கள் கிராஸ் பண்ணிடுவீங்க. நிச்சயமாக போதுமானதாக வந்திருக்கும். ஓகேவா, தாராளமாக நம்பி நீங்கள் படிக்கலாம். பேலன்ஸுக்கு ஒரு 40-45 கேள்விகளுக்கு என்ன பண்ணலாம், நான் கொடுத்துருக்க அந்த டிகிரி லெவல் புக்ஸை ப்ரிஃபர் பண்ணுங்கள். இப்போ பாலிட்டி இருக்கா, லட்சுமிகாந்த் நிச்சயமாக நீங்கள் படிச்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா அது மெயின்ஸுக்கும் ஃபுல்லாக வந்து வேணும், ப்ரிலிம்ஸ்க்கும் எல்லா கேள்வியும் சமைச்சு வர போகிறது கிடையாது. இப்போ 35 கேள்வி இருக்குது, பேலன்ஸ் 35 கேள்விகள் எங்கே கேட்பாங்க, வெளியும் தான் கேட்பாங்க. அதுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினோ நம்ம டிகிரி லெவல் புக்கையும் கொஞ்சம் லிங்க் பண்ணி கம்பேர் பண்ணி படித்தா மட்டும் தான் பெட்டராக வந்து பண்ண முடியும். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு புக்லையும் எங்கெல்லாம் கவர் ஆகி தனியாக நான் வந்து பார்த்து போடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பேசிக்கான புக்ஸை மட்டும் முடிச்சு வைங்க. சமச்சர் மேக்ஸும் லாங்குவேஜ் ஸ்ட்ராங்காக இருந்தால் 125 ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் 125 மார்க் மேக்ஸுக்கும் அண்ட் லாங்குவேஜுக்கும் முடிச்சு போச்சா, ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஒரு 35 கேள்வி நம்ம வச்சுக்கலாம். சமச்சர் எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு, 6161. அப்போ மொத்தம் 160 கேள்விகளுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க கையில் இருக்க சமச்சர் புத்தகம் மட்டுமே. ஓகே, பேலன்ஸ் இருக்க 40 கேள்வி தான் எல்லாரும் இப்போ முட்டி மோதுறாங்க. 40 கேள்வி என்ன புக்கு படிக்கலாம், என்ன சோர்ஸ் படிக்கலாம், அங்கே தான் நம்ம தேடுறமே தவிர இந்த 160 கையில் இருக்குது. இதை வந்து பாருங்களேன், இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு போங்க, நிச்சயமாக நம்ம வந்து பண்ண முடியும். டைம் இருக்குது, பண்ணிக்கலாம்.
ஓகே. ஸோ ஜூன் 25 ஒரு ஆன்லைன் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ப்ளஸ் ஜூலை 1 தமிழ் மீடியம் இங்கிலீஷ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. சாம்பிள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. பேட்ச் சீக்கிரமாக க்ளோஸ் ஆகிடும். நன்றி, வணக்கம்.